ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் இங்கிலீஷில் ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன, அது எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே தெரியும். ஆனு, ஓவர், அபவ், இது மேலே, இது மூணுமே ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறத பயன்படுறதுக்காக ப்ரிப்போசிஷன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் எங்கே பயன்படும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குது. டேபிள் மேலே தொட்டுக்கிட்டே ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் எ பென் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டேபிள் மேலே தொட்டுக்கிட்டே ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஒன்றா இருக்கணும். டேபிள் இருக்குன்னா அது மேலேயே இருக்கணும் அந்த பேனா. ஒரு டேபிள் இருக்குன்னா அது மேலேயே ஒரு மொபைல் இருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், தேர் இஸ் எ மொபைல் ஆன் த டேபிள், ஆன் எ டேபிள், தேர் இஸ் எ மொபைல் ஆன் த டேபிள் சொல்லலாம். அடுத்து தேர் இஸ் எ பென் ஆன் த டேபிள் சொல்லலாம். ஸோ அப்போது சர்ஃபேஸ் ரெண்டும் மேலே அந்த ஒட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆன் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று அபவ். அபவ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பொருள் இருக்குது. இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சிங்களேன், என்னோட மேலே ஒரு பால் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. என்னோடய தலைக்கு மேலே ஒரு பால் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது மூவ் ஆகலை, அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. எங்கேயும் இப்படி மூவ் ஆகிலாம் போகல. ஒரே இடத்துலையே மூவ் ஆனாலும் இப்படி மூவ் ஆகலை, ஆனால் ஒரே இடத்துலையே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேர் இஸ் எ ஃபேன் அபவ் மை ஹெட் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குது. இல்லைனா தேர் இஸ் எ ஃபேன், தேர் இஸ் எ பால் அபவ் மை ஹெட்னு சொல்லலாம். என்னோடய தலைக்கு மேலே ஒரு பந்து இருக்குது, ஆனால் அந்த பந்து மூவ் ஆகலை. சரிங்க? அப்போது அதுவும் மேலே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பந்து வந்து என்னோடய தலையை தொட்டுக்கிட்டே இருக்காது, மேலே இருக்கும். சரிங்களா? ஆனால் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து என்னென்னா ஓவர். ஓவர்னால் ஓவர் வந்து நம்ம எப்போவுமே அழகாக பிரிட்ஜ் வச்சு தான் சொல்லணும். சரிங்களா? பிரிட்ஜ் வச்சு சொன்னோம் அப்படின்னா, இப்போ பிரிட்ஜ் இருக்குது ஒரு ஆறு மேலே, அந்த பிரிட்ஜ் மேலே பஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்கு, நிறைய வாகனங்கள் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்போ அதை என்ன சொல்லலாம்னா, தேர் இஸ் அ பஸ் ஓவர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதுவும் அந்த பிரிட்ஜ் மேலே தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் டச் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆன். மூவ் ஆகலை அப்படின்னும் போது ஆன். அதே மாதிரி ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் வந்து ஒயரை தொங்கிக்கிட்டு இருக்குது, ஆனால் அந்த ரெண்டு பொருளுக்கும் இடையில கேப் இருக்குது, ஆனால் அந்த மேலே தொங்குற பொருள் மூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து அபோவ். அதே மாதிரி ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் வந்து டச் ஆகி இருக்குது, ஆனால் அது மூவ் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து ஓவர் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். ப்ரிப்போசிஷன் வந்து தனியாக மீனிங்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயணம் தரும். நமக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.